அனைவருக்கும் வணக்கம். நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தது பெருமை தமிழ்நாட்டை தான் சேரும். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் நீட்டு, கேரளா கூட ஏற்றுக்குச்சு நீட்டை. ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி இல்லாமல் ஒரு மத்திய அரசினுடைய இதை ஏற்றுக்கிட்டோம். அது நம்ம நடத்துகிறோம், நம்ம ஊரில் நடத்துகிறாங்க நீட்டு, அது வேறு விஷயம். ஆனால் எதிர்ப்பு கிளம்பியது தமிழ்நாடு தான். இந்த திரியை கொளுத்தி போட்டது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கி கரப்பாம்பூச்சி அந்த கட்சியெல்லாம் போராடுது. நம்ம தமிழ்நாட்டில் மாணவர்கள்லாம் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த கல்விக்குள்ளே மதுரையில் போய் கல்லூரிக்குள்ளேயே போய் போலீஸ்காரங்க இது பண்ணுறாங்க. இந்த லட்சணத்தில் தமிழக முதல்வர் நீட்டை எதிர்த்தவர், அனிதா மரணத்துக்கு போயிட்டு வந்தவர். இவ்வளவு அவருக்கு பெருமை இருக்குது. நீட்டை எதிர்த்த பெருமையும் அவர்கிட்ட இருக்குது. அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்த பெருமையும் அவரிடம் இருக்கிறது. எல்லா பெருமையும் அவர்கிட்ட இருக்குது. இருந்தும் மாணவர்களை அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. இப்போ இவர் விஜய் இப்போ அரசியலுக்கு வெளியில், அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்னாடி நீட்டை கடுமையாக எதிர்த்தார். மிக பிரம்மாண்டமாக விமர்சித்து பேசினார் நீட்டை. இப்போ பதவிக்கு வந்ததுக்கப்புறம் போராடுற மாணவர்களை ஒடுக்கிற வேலையை செய்கிறார் இவர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எதிர்க்க வேணாம். இப்போ பதவிக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு மத்திய அரசினுடைய ஆதரவு தேவை, உதவி தேவை. இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் அந்த கரூர் சம்பவத்திலே உங்களை உள்ளே போட்டுருவாங்க. அதில் மாட்டுக்கிறதுல அதில் கன்ஃபார்ம். நீங்கள் வேணால் மேடையில் ஏறி பேசிக்கலாம். எல்லா பழியும் அவங்க செஞ்சுட்டு ஏன் மேலே பழிய போகிறாங்க, எல்லா தப்பையும் அவங்க செஞ்சுட்டு ஏன் மேலே பழிய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசலாமே. உங்கள் அமைச்சர்கள் அனைவரும் பேசலாம், ஊரும் பேசலாம், உலகமும் பேசலாம். நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நாள் ஜெயிக்க முடியல, ஜெயிக்கிற அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே இருப்பீங்க. அது அதை நடத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் வேணால் கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் மத்திய அரசை. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது பூகமாக வெடிக்கிறதான். தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சே ஆகணும், உப்பு தினவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது ஒரு பக்கெட்டு. அதனால் இப்போ உங்களுக்கு அந்த மத்திய அரசினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ண, மாணவர்களை அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது. கல்லூரிகளை போய் கைது பண்ணுற வேலையை, கல்லூரிகளை போய் மாணவர்களை கண்டிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக நீங்கள் ஒரு பக்கெட்டு போராடுங்க. ஒரு இடத்த கொடுக்குறோம், நீங்கள் போராடுங்க. வள்ளுவர் கோட்டமோ இல்லை மெரினா பீச்சோ இல்லை மதுரை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல, பெரிய இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல நல்லா பெரிய இடமா பார்த்து நீங்கள் போராடுங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு, சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே அரசு சப்ளை பண்ணிடும். நீங்கள் எதுக்கும் வெளியே போக வேண்டியதில்லை. யாரும் சாப்பிடாமல் இருக்காதீங்க, சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க, சாப்பிடாமல் மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. தண்ணீர் பாட்டிலு, உங்களுக்கு சாப்பாடு வேலைக்கு வந்துடும். எனி டைம் தண்ணீர் கிடைக்கும். உங்களுக்கு வேறு என்ன வசதிகள் வேணாலும் நாங்கள் செய்து கொடுக்கப்படும். நீங்கள் ஜனநாயக ரீதியாக அகிம்சை போராட்டத்தை கையாளுங்கள் அப்படின்னு மாணவர்கள்ட்ட சொல்லிட்டா, மாணவன் சத்தம் இல்லாமல் உட்காந்து போராடிட்டு போயிடுவான். அவன் என்ன எத்தனை நாளே போராட போகிறான்? காலேஜுக்கு போகணும், படிக்க போகணும், வேலை இருக்கும், மற்ற வேலைகள் இருக்கும். யாரும் இன்றைக்கி மகாத்மா காந்தி மாதிரியோ, காமராஜர் மாதிரியோ, இல்லை தந்தை பெரியார் மாதிரியோ யாரும் தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு மக்களுக்காக போராடுகிற தலைவர்கள்லாம் இன்றைக்கி இல்லை. அதனால தெரிஞ்சு போச்சு. அதனால தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் துறந்துட்டு எல்லாத்தையும் எதுவுமே வேணாம். மகாத்மாவும் காமராஜரும், ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், பெரியார் இவங்கெல்லாம் தன்னிடம் இருந்து அனைத்தையும் துறந்தார்கள். எதுவுமே வேணாம், மக்கள் தான் வேணும். மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதா, அதுக்காக நான் என்ன வேணாலும் போகணும். அதுவும் பெரியார்லாம் ஒருபடி ரொம்ப மேலே போய், அதாவது ஒரு தடவை கோர்ட்டில் கேட்டாராம் பெரியார், இங்கே பாருங்கள், நான் எதுக்கிறது உங்களுடைய ஆர்எஸ்எஸ் அந்த சம்மந்தப்பட்டவங்கள. நீங்கள் அதில் ஒரு ஆள், அந்த கம்யூனிட்டிலேயோ இல்லை இதுலேயோ ஒன்றில் நீங்கள் ஒரு ஆள். உங்களை எதிர்த்து நான் உங்கள்கிட்டயே போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இந்த விசாரணை போக்குவரத்து அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நேராக நான் செஞ்ச தப்புக்கு நான் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் செஞ்சது கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறேன். நான் செய்கிறது தப்புன்னு நினச்சிங்கன்னா சட்டப்படி எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க. அது ஏன் போட்டுக்கிட்டு அவனை விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக பேசினவர் அவர். அதாவது அந்த மாதிரி அவனை தில்லு, ஒரு திறமை, நேர்மை இருந்தால் தான் அந்த மாதிரியெல்லாம் தில்லு திறமையெல்லாம் வரும். நேர்மை இருக்கணும். அவர் செஞ்ச செயல், நான் செய்த செயல் உண்மையாலுமே நல்ல செயல்.
அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு முழுமையாக 100% அவர் நம்பினதுனால தான் அவங்கள போல்டாக பேச முடியுது, அந்த செயலை செய்ய முடியுது. அதை பார்த்து நீதிமன்றம் பயப்படக்கூடிய அளவுக்கு பெரியாருடைய வாதங்களும் அவருடைய நேர்மையான செயல்களும் இருக்குது அப்படின்னா, அவருடைய செயல்கள் இருக்குது அப்படின்னா, அதுக்கு உண்மையான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் நேர்மை. இப்போ மகாத்மா இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, சத்தியம் பண்ணி கொடுத்தார். ஒரு சில சத்தியங்கள்லாம் செஞ்சா, அந்த என்ன சொன்னாரோ அதைப்படி வாழ்ந்து காட்டினார். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரோட சரிதையெல்லாம் படிச்சீங்கன்னா வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும். அதனாலே விமர்சனத்துக்குள்ளானார் மகாத்மா. ஆனாலும் அவருடைய சுயசரிதையில் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்னமோ மட்டமாக நினச்சாலும் பரவாயில்ல, சுயசரிதையில் உண்மையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பார். அதே போல தான் அதே போல் போராடுறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க இல்லை. அப்போ போராட்டம் வந்து களைகட்டுது, அரசு எதிராக நிற்கிது, தமிழ்நாடு அரசு எதிராக நிற்கிது. இதே ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தாக்கா சத்தம் இல்லாமல் கண்டு காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் வந்து மூர்க்கமாக இருக்கிறார், மூர்க்கமாக இருக்கிறாரு. அவர் வந்து கண்டு காணாமல் போயிருப்பார். ஆனால் இவங்க இவர்கள் இந்த அரசுக்கு இப்போ இருக்கிற விஜய் அரசுக்கு என்ன நெருக்கடி வந்துச்சுன்னு தெரியல. அதை வந்து மாணவர்களை ஒடுக்க பார்க்குறாங்க, அடிக்க பார்க்குறாங்க, மிரட்ட பார்க்குறாங்க. பேட்ஜே இல்லாமல் மாணவர்களை போய் கைது பண்ண பார்க்குறாங்க. நேம் பேஜே இல்லாமல், நேம் பேஜ் இருந்தால் பேர் தெரிஞ்சிடும், அவங்க மேலே வழக்கு தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேமே தெரியாமல் போராடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கே போகலாம் மாணவர்கள், அந்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் போராடுறது சத்தம் இல்லாமல் தாங்க போராடுறோம், அகிம்சை வெளியில் தான் போராடுறோம். ஆனாலும் வந்து இவங்க வந்து எங்களை ஒடுக்குது, அரசு ஒடுக்குது, அதுக்கு என்ன நீங்களே எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீதிமன்றத்தில் கேட்கலாம். இதே கண்டிப்பாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தாக்கா செஞ்சுருக்கோம். அந்த சட்டத்துறை திமுகவினுடைய சட்ட விங்க் இருக்குது பாருங்கள், பொலிட்டிக்கல் விங்க், அந்த விங்க் வந்து செஞ்சுருக்கோம். சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. லீகல் விங்க், பொலிட்டிக்கல் விங்கில் லீகல் விங்க் ஒன்று இருக்கும், வச்சுருப்பாங்க, அது செஞ்சுருக்கோம். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 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 போராட்டத்தை தயவு செஞ்சு எல்லா மாணவர்களும் கலந்துக்குங்க. எல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் கலந்துக்குங்க. அகிம்சை வழியில் போராடுங்க, அராஜகம் பண்ணாதீங்க. நமக்கு இந்த நீட்டை ஒழிப்பதற்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்பு, இது ஒரு அதிபயங்கரமான ஒரு வாய்ப்பு. இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சரவையை ஆட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நீட்டு போராட்டம் வந்திருக்கு அப்படின்னா, அதை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, தயவு செய்து பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அது வந்து திருப்பி அதை சரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அது போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் போராடுங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு சின்னதாக கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் போராடுங்க. ஏன்னா பிரச்சனைகள் மாணவர்கள் தரப்புலேருந்து வந்தால் மாணவர்களை குற்றவாளி ஆக்கிறதுக்கு அரசு பயப்படாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அங்கே டெல்லியில் கலவரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அடிதடி வந்துச்சு பார்த்தீங்களா, தடியடி நடத்துகிறாங்க பார்த்தீங்களா போலீஸ்காரங்க. எதுக்காக தடியடினாலாம் சும்மா இருக்கும்போது நடத்துவாங்க. ஏன் நடத்துகிறாங்க அப்படின்னா, மாணவர்களை குற்றவாளிகளாக காட்டுவதற்கு. சமுதாயத்தின் முன் இவர்கள் அரசுக்கு எதிரானவர்கள், மக்களுக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள், தேசத்தினுடைய நலனுக்கு எதிரானவர்கள், தேசத்தினுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த தடியை நடத்தியிருக்காங்க. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நடுவில் வந்து தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க, அந்நிய சக்திகள் ஊடுருவிட்டாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார், இப்போ நயனா நாகேந்திரன் கூட இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னமோ கேட்டேனே காலைல, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து மாணவர்கள் போராட்டம் அல்ல, வட மாநிலங்கள்லேருந்து ஒரு ரவுடி ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் வந்ததுலேருந்து தான் அந்த மாதிரிலாம் போராட்டங்கள் நடக்குது. எப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்கள். நம்ம மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட 20 பேர் 25 பேர் நீட்டுக்காக இறந்துருக்காங்க. பிள்ளையார் சொல்லி போட்டது தங்கை அனிதா அவங்க. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை பேர் செத்தாலும் நயனா நாகேந்திரன் என்ன சொல்ல வராரு, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நீட்டுக்காக போராடாதீங்க. அப்படி மீறி போராட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்நிய சக்தியினுடைய கைகூலி, நீங்கள் வந்து ஒரு தேச துரோகி, தேச விரோதி அப்படிங்கிற முத்திரையை குத்த பார்க்குறாரு நம்ம நயனா நாகேந்திரன். அதே மாதிரி தான் எல்லாருமே. இப்போ இந்திய அரசாங்கம் அதான் சொல்ல போகுது. என்ன சொல்ல போகுது, ஒரு விசாரணை கமிஷன் வைப்பாங்க, அதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நடுவில் வந்து இந்த சக்திகளை ஊடுருவிச்சு, அந்நிய சக்திகள் ஊடுருவிச்சு, பணத்தை வாங்கிக்கிட்டு பேசிட்டாங்க,
பாகிஸ்தானுடைய வேலை இருக்குது, அமெரிக்காவினுடைய வேலை இருக்குது. அப்போ எதுக்குமே போராடக்கூடாதயா? போராடினா உடனே அந்நிய 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 கைக்கூலியா? அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. எல்லாருமா போராடுங்க. எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒத்துமையாக போராடுங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. யார் என்ன சொன்னாலும், தவறாக சொன்னாலும் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. போராடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ளான டைம் போக்குவரத்தெல்லாம் கிடைக்கும். இப்போ என்னை மாதிரி குடும்பஸ்தனுங்கெல்லாம் கிடைக்காது. கடனை உடனே வாங்கி வச்சுட்டு லோன்னு டெய்லி போய் 5க்கும் 10க்கும் அல்லாடுறதே நம்ம பொழப்பா இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த டைம் போக்குவரத்து கிடைக்கும். மாணவர்களாகிய நீங்கள் போராடுங்கள். இந்த மாதிரிலாம் நான் காணொளி போட்டு பேசுவேன். அவ்வளவுதாங்க என்னால் செய்ய முடியும். பெருசாலாம் வந்து உங்களோட போராட்டத்தில் உட்காந்துருக்கு ஆசைலாம் நிறையா இருக்குது. 10 நாள் ஒரு வாரத்துக்கு உள்ளே வச்சுருந்தா கூட பரவாயில்லடா, நம்ம போய் உட்காந்துக்கலாம், நம்ம போராடணும்னு ஆசை இருக்கும். ஆனால் 10 நாள் நான் உட்கார வச்சேன்னா நானும் டியூ கட்டுறது, போக்குவரத்து எல்லாம் சம்பிச்சு போயிடும். என்னை நம்பி குடும்பம் இருக்குது. எல்லாத்துக்கும் தான் குடும்பம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு அது வாய்ப்பு அதிகம். ஏன்னா தயவு செஞ்சு அடுத்த சந்ததியை, வருங்கால சந்ததியை வந்து காப்பாற்றக்கூடிய இந்த நீட்டு அரக்கனிடம் வந்து காப்பாற்றுவதற்கு, இந்த இறந்து போன தம்பி தங்கைகள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு, மேற்கொண்டு தம்பி தங்கைகள் இறக்காமல் இருப்பதற்கு, வருங்கால சந்ததி பிரச்சனை இல்லாமல் +2 முடித்தோமா, கட் ஆஃப் மார்க் எடுத்தோமா, நல்ல மார்க் வாங்கினோமா, மெரிட்டில் பாஸ் பண்ணோமா, டாக்டர் ஆகணுமா, நான் 10 பேருக்கு சேவை செய்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் போராட்டத்தை கை விட்டுறாதீங்க. அமைதியான முறையில் போராடுங்க. எந்த இடத்துலையும் இவர்கள் வன்முறை நடத்தினார்கள், மாணவர்கள் வன்முறை நடத்தினார்கள் அப்படிங்கிற பேரை மட்டும் வாங்காதீங்க. எதிர்த்து மட்டும் அடிச்சிடாதீங்க. போலீஸ்காரங்க அடித்தா கூட எதிர்த்து மட்டும் அடிச்சிடாதீங்க. அடியை வாங்கிக்கோங்க, தவறே இல்லை. ஏன்னா எதிர்த்து நீங்கள் கையை ஓங்குனாவே நீங்கள் 50 பேர்த்து அடிச்சிங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எந்த போராட்டம், நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் மாணவர்கள் மேலே, அந்த போராடிய மக்கள் மேலே எப்படியெல்லாம் கட்டுக்கதைகள் திணிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் புனையப்பட்டு வெளியேற்றப்பட்டது. இவர்களே போட்டு எரிக்கிறது, இவர்களே போலீஸ்காரங்களே எல்லாம் செஞ்சுட்டு பழிய பூரா ஜல்லிக்கட்டு போராளிகள் மேலே போட்டாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் இதில் நடக்கக்கூடாது. ஏன்னா நடந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவாக போயிடும். எப்படி நெகட்டிவாக போயிடும்? நீட்டை ஒன்றுமே செய்ய முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் செஞ்சு போராடுங்க. இன்னொரு கருத்து சொல்லிடுறேன். யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு அறிவு ஜீவி எவனோ ஒருத்தன் சொன்னான் டிவியில், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா, இப்போ இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அவங்கெல்லாம் சாவுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஒரு காணொலியில் கேட்டார். நான் கேட்டேன், அவங்கெல்லாம் சாவுறாங்களா, ஏன் நீட்டுக்கு மட்டும் சாவுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அதாவது இன்ஜினியரை விட டாக்டர்ஸுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உயிரை காப்பாற்றக்கூடிய வேலை. இப்போ என்னெல்லாம் ஒரு டாக்டரு, ஒரு பொண்ணு, காணொலி தான் பார்த்தேன். ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது வந்து பெண் டாக்டரு. அந்த சத்தமே இல்லை. இப்போலாம் குழந்தைலாம் வரன்னு கத்தலை. அந்த பெண் டாக்டர் அந்த பொண்ணு அந்த குழந்தைய தலையில் இந்த புடனையில் அடிக்குது, அங்கே அடிக்குது, தலையில் தொங்குடுது, ஆட்டுது, குலுக்குது, 2 காலை பிடிச்சிக்கிட்டு குலுக்குது, 2 காலை பிடிச்சிக்கிட்டு இப்படி குலுக்குது, இப்படி ஆட்டுது, இப்படி செய்யுது. அந்த ஒரு ஹார்ட்டை வந்து இது பஞ்ச் பண்ணி விடுது, இப்படி பஞ்ச் பண்ணி லேசாக பஞ்ச் பண்ணி விடுது. அப்புறம் திருப்பி குலுக்குது, திருப்பி அடிக்குது. அந்த குழந்தைய பட்டார் அடிக்குதுங்க. அந்த இடத்துல அடிக்கிறாங்க அந்த அம்மா, டாக்டர் அம்மா. அடித்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கத்து என்னடா குழந்தை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப நம்ம வந்து சங்கடமாக போயிடுச்சு. என்னடா அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அடித்த அடி எல்லாத்தையுமே அந்த குழந்தைய அழுவ வைக்கிறதுக்கு தான், அந்த குழந்தைக்கு நினைவை கொண்டு வருவதற்கு தான், அந்த குழந்தைய ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த துறையோட அது அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா பயிற்சி பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுறது, அந்த குழந்தையை ஒரு 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 ஆழமாக உள்ளே போய்கிட்டு குழந்தைய எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற பயிற்சி. அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரியா மைண்டு ஒரு இலகன மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்க்குறவங்க எத்தனை மாணவர்கள், நம்மளும் அந்த மாதிரி டாக்டர் இருக்குண்டா, அது பாடுற தெய்வம்டா, அந்த அம்மா டாக்டரே இல்லைடா,
குழந்தைய பாடுறா இவ்வளோ அடி அடித்து இவ்வளோ நாளாம் பண்ணி பொழைக்க வச்சுட்டாங்கடா. அந்த அம்மா வந்து டாக்டர் இல்லடா, மனித பிறவியலடா, கடவுளோட பிறவிடா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான மாணவர்களும் இருப்பாங்கல்ல அதில். அந்த மாணவர்களுக்கு என்ன தோணும், நம்மளும் அந்த மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இது வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்க. உயிர் மக்களுக்கு பணக்காரனாகணும், படிச்சுட்டு பெரிய பணக்காரனாகணும், அமெரிக்காவில் சம்பாதிக்கணும், ஆஸ்திரேலியாவில் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது வேறு. அது ஒரு டைப் இருக்காங்க, அது வேறு, அதை விட்டுருவோம். பொதுவாகவே மக்களில் இன்னும் நல்ல டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தில்லைநகரில், திருச்சி தில்லைநகரில் பாரு, காசு தான், இதில் காசு தான், காசு கொடுத்தா தனியாரில் பார்க்குறோம். ஆனாலும் அவர்களுடைய வைத்தியம் நிறைய பேர்த்த வாழ வச்சிருது. அது வந்து ஒரு புனிதமான தொழில். இந்த தொழிலுக்கு போகிறதுன்னு மாணவிகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. மாணவர்கள் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, மாணவிகளுக்கு அதிக ஆர்வத்தோடு இருக்காங்க. டாக்டர் வேலைக்கு போகணும், டாக்டர் தொழிலுக்கு படிக்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ பேர் வியாதினால் சொந்தக்காரங்க ஒரு வியாதியில் செத்துருப்பாங்க. ஒரு எழுத்துக்கோ பறிச்சுக்கொண்டு கிடப்பாங்க. சரி பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்கள்ட்ட காசு இல்லாமல் இருக்கும். அப்போல்லாம் நம்ம மனசு வந்து ஐயோ நம்ம டாக்டர் ஆகணும், அவங்கள நம்ம காப்பாற்றணும். இந்த மாதிரி இவங்கள காப்பாற்ற முடியாட்டி இவங்கள மாதிரி இருக்கவங்கள வேறு யாரையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரும், அந்த மாணவர்களுக்கு வரும். அந்த மாணவர்கள் தான் முடியாத பட்சத்தில், காசு பணம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் போக முடியாத பட்சத்தில், நமக்கு இனிமேல் டாக்டர் ஆக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க இறந்து போயிடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க கேட்ட அந்த அறிவு ஜீவி இருக்கார்ல, அவருக்கு இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஆழமான நுணுக்கமான உணர்வுகள். அந்த நுணுக்கமான உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு மனம் வேணும். அந்த மனசு வந்து அந்த அறிவுஜீவிக்கு இருக்காது. அது எல்லாத்தையுமே அரசியலாக பார்த்துட்டு, எதாக இருந்தாலும் மோடிக்கு சொம்படிக்கிறது, பிஜேபிக்கு சொம்படிக்கிறது, மத்திய ஒன்றிய அரசுக்கு சொம்படிக்கிறது, இந்த வேலையை தான் பார்ப்பானுங்க அவனுங்க. சாரி தப்பாக அந்த சாரி கோச்சிக்காதீங்க. இந்த வேலையை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். அதனால் என்ன சொல்கிறேன், மாணவர்கள் போராடுங்கள். நீட்டை ஒழிப்பதற்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு கடைசியான வாய்ப்பு. ஒரு வேளை இதில் நம்ம இதில் வந்து நீட்டை ஒழிக்க முடியலை அப்படின்னா நம்ம மிகப்பெரிய துன்பத்துக்கு நம்ம மாணவர்கள் ஆளாவாங்க. ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் கனவு பொய்த்து போவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. தயவுசெய்து போராடுங்கள். நன்றி, வணக்கம்.